ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குண்டு குண்டு ரசகுல்லாஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா ரசகுல்லான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது. ரசகுல்லா செய்கிறது ரொம்பவே ஈஸி. மூணு பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு பால், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர், லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ். இது 3 பொருளை வச்சு குண்டு குண்டு ரசகுல்லாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பால், நல்லா திக்கான பால் அதில் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். பால் நல்லா பாயில் ஆகி பொங்கி வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 அல்லது 3 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதில் ஆட் பண்ணி பாலை திரிய வைக்க போகிறோம். ஸோ இப்போ பால் நல்லா பாயில் ஆகி பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியை விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 அல்லது 3 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி பண்ணுறதால பால் திரிஞ்சு நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு வெள்ளை துணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதால எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகி பன்னீர் மட்டும் நல்ல ஒரு திக்க கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் ரசகுல்லா செய்கிறதுக்கு. இப்போது வெள்ளை துணி எடுத்து அதை நம்ம இதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எக்ஸஸ் வாட்டர்லாம் அடியில் வந்துடும். மேலே இருக்கிறத இன்னொரு வாட்டி தண்ணியில் அலசினோன்னா லெமனோட வாசனை எல்லாம் போயிடும். ஸோ அதையும் ஒரு நல்ல ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா புழிஞ்சி எடுத்திங்கன்னா இருக்கிற வாட்டர் மொத்தமும் நமக்கு வெளியில் வந்துடும். இப்போது எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி பன்னீர் மேலே இருக்குது. அதை திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் லெமனோட வாசனை எல்லாம் போய் ரசகுல்லாஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். திரும்பவும் தண்ணி விட்டு அலசினதால் மீதி இருக்கிற வாட்டரையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சு எடுத்து அது மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட் வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மீதி இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் சொட்டு சொட்டாக வெளியில் வந்துடும். இப்போது வாட்டர் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு அது மேலே ஒரு வெயிட்டான கல்லை வச்சு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் சுகர் சிரப் செஞ்சிடலாம். நம்ம ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை. நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 200 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டு 6 கப்ஸ் ஆஃப் வாட்டர் விட்டுக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சிட்ருங்க. மீன் டைமில் நம்ம ரசகுல்லாஸ் தண்ணி எல்லாம் வடிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நம்ம கையை வச்சு நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசைய அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசையணும். அப்போ தான் நம்ம ரசகுல்லாஸை சுகர் சிரப்பில் போடும் போது அது நல்லா உடையாமல் அப்படியே குண்டு குண்டாக டபுள் ஆகி வரும். ஸோ உள்ளங்கையை வச்சு
நல்லா தேய்ச்சி அழுத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி அதை கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு சின்ன பால்ஸாக வெடிப்பு இல்லாத பால்ஸாக சின்ன பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட ரசகுல்லாஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சின்ன பால்ஸாக ரெடி ஆகி இதை நம்ம சுகர் சிரப்பில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சுகர் சிரப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பால்ஸ் போடும் போது நல்லா மேலேயும் கீழேயும் எழும்பி ஒன்றோட ஒன்று இடிப்படாமல் ரசகுல்லாஸ் உடையாமல் நல்லா வெந்து நம்ம போடுற சைஸை விட டபுள் மடங்காக அதோட சைஸ் மாறி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். சிரப்பெல்லாம் உள்ளே ஊறி ரசகுல்லாஸ் ஸ்பாஞ்சியான ரசகுல்லாஸாக ஆகியிருக்கும். இப்போது நம்ம போட்ட ரசகுல்லாஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம போட்ட சைஸை விட 2 மடங்காக அதோட சைஸ் மாறி சுகர் சிரப்பில் நல்லா டிப்பாகி ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா வாசனை இன்னுமே அருமையாக இருக்கும். இந்த ரசகுல்லாஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.